Hi friends, today I am going to tell about 12th Divi Desam, Tirukudandai, Kumbagonam, Sarangabani Perumal, Om Namo Narayana, Perumal Sarangabani, Aramudam, Utyogam Sayanam, Kilake Tirumuga Mandalam, Tayar, Komalavalli Tayar, Tirtham, Hema Tirtham, Pratiksham, Hema Magarishi, தீர்த்தம் ஹேம புஷ்கரணி மங்களாசாசனம் பெரியாழ்வர் ஆண்டாள் பேயாழ்வர் திருமலிசை ஆழ்வார் பூதத்தாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மொத்தம் 57 பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது. மும்மூர்த்திகளாக சாந்தம் நிறைந்தவர் யார் என்றால் அரிய சென்னது பிருகுமுனிவர் திருமாலின் நெஞ்சில் உதைக்க இதனால் அவமானப்பட்டு அடைந்த மகாலட்சுமி தன் மணநாளை விட்டு பிரிந்து இப்பூலோகத்தில் வந்து மறைந்திருக்கிறான். பிருகுமுனிவர் அப்பெருமானை உதைத்த பாவத்தை போக்க நுந்து திருமகளை சாந்தி செய்ய அடைய செய்யலாம் என தன் பயணத்தை நோக்கி கொள்ளவும் கடுந்தவம் புரிந்தார். எம்பெருமான் லட்சுமி தேவியை தேடி பூலோகத்துக்கு திருமலையில் வந்து பத்மாவதி தாயர் என்னும் கண்ணிகை மணந்து கொண்டார். கோலாலம்பூரில் இருந்த ஸ்ரீ மகாலட்சுமி நாரதன் மூலியமாக பத்மாவதி மணந்த நிகழ்ச்சியை அறிந்து கொண்டார். அப்போது எம்பெருமான் லட்சுமியின் கோபத்தின் மீது வைந்து கும்பகோணத்தில் உள்ள ஒரு பாதாள குகையில் தம்மை மறைத்து கொண்டார் என்றும் இக்கோவிலில் பாதாள சீனிவாசன் என்ற பெயரில் பூமிக்கடியில் ஒரு சந்நிதி உள்ளது. எம்பெருமானை தொடர்ந்து இவ்விடத்தே வந்த திருமகள் எங்கே தேடியும் காண முடியாததால் அவ்விதமே காண வேண்டும் என்று ஏக்கம் மிகுந்து இனி எம்பெருமான் காண்பதற்கு ஒரே வழி தவம் பெற்றாள் என்று எண்ணி அவ்விடத்தே இருந்து ஒற்றாமல் ஒரு சிறு குழந்தையாய் தோன்ற என்று அறிந்து ஹேம மகர்ஷி பிருகுமுனிவர் கையில் எடுத்து கோமளவென்று திருநாமம் சூட்டி வளர்த்து வந்தார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிம்ம ராசியில் உள்ள மகா நட்சத்திரத்தில் வியாழன் வரும் காலத்தில் இங்கு மகாமகம் என்னும் நீராடல் விழா கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் உள்ள புண்ணிய நதிகளான கங்கை, காவிரி, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, கிருஷ்ணா என்று சிந்து, சராயி முதலிய 9 நதிகளும் இங்கு வந்து மகாமகேஸ்வரத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கி புனிதம் அடைகின்றதால் இந்த குளக்கரையில் 9 நதி கன்னிகளுக்கு அவர்கள் உருவத்தில் 3 சிலைகள் உள்ளது. கோமலவல்லி சமீத ஸ்ரீ ஆராவதன் சரங்கபாணி சுவாமியே நமஸ்துதே. கும்பகோணத்தில் ஆராவதன் பெருமாள் சாரங்கபாணி மும்மூர்த்திகள் இருக்கும் 3 கோவில்கள் இருக்கின்றன. சாரங்கபாணி, சக்கரபாணி, ராமசாமி, திருக்குளத்தை ஆராவதமன் என்ற தமிழிலும் சொல்லலாம். கும்பகோணம் முழுவதும் கோவில்கள், சிவன் கோவில்கள், பெருமாள் கோவில் நிறைந்த ஊராகும். இந்த ஊருக்கு பெருமை ஏற்படுத்தியது காவேரி நதியே. கும்பகோணம் பெயர் வர காரணம் கும்பம் என்றால் குடம். பிரம்மா ஜகத்தினை படைக்க வேண்டி சிறந்த குடத்தை அதற்கெடுத்து அதற்குள்ளே விந்துக்களை சிருஷ்டிக்கும் காலத்துக்கு வைத்திருந்தார். ஹிமாச்சலத்தில் வைத்திருந்தார். ஜாக்கிரதா வைத்திருந்தார். சிருஷ்டிக்காக வித்துக்கள் கங்கை வழியாக அடித்துக்கொண்டு ஒவ்வொரு நதியாக தாண்டி கங்கை யமுனை வழியாக வந்து கோதாவரியை பற்றி, கிருஷ்ணா நதியை பற்றி, வடக்கே இருக்கும் பாலாற்றை பற்றி அப்படியே தெற்கு காவேரிக்கு வந்து சேர்ந்தது. காவேரிக்கு பக்கத்தில் வரும்போது பெருமாள் அந்த குடத்தில் உள்ள விதைகள் அவ்வாறே வெளியில் விழுந்தது. கும்பம் சாய்ந்தவுடனே குடமும் விழுந்து வித்துக்கள் வெளியில் இருந்து அதை வைத்துக்கொண்டு உலகத்தை சிருஷ்டிக்கப்பட்டது. இதனால் தான் இவ்வொரு பெரிய உலகம் படைக்கப்பட்டது. குடத்திலிருந்து வித்துக்கள் எழுந்து வந்ததால் சிருஷ்டி ஏற்பட்டதாலும் சூட்டப்பட்டது.
திருக்குடந்தை கும்பகோணத்தில் உள்ள ஆலயத்தில் குடம் சாய்ந்த வித்துக்கள் வெளியே வந்ததால் இந்த ஜெகமே சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த திருத்தலத்திற்கு பாஸ்கர் தலம் என்று பெயர் வந்தது. சூரியனால் பெயர் பெற்ற ஊர். சூரியனுக்கு கர்வம் அதிகமாக ஏற்பட்டது. அந்த கர்வத்தை அடக்குவதற்காக ரிஷிகள் எல்லோரும் பிரார்த்தனை செய்திருந்தார். அந்த வழக்கையில் இருக்கும் சக்கரத்தை கொண்டு வேகமாக சுழற்றி கொண்டு கும்பகோணத்தில் சக்கர தீர்த்தம் என்ற ஒன்று உள்ளது. அந்த சக்கரம் அதனுடைய அந்த தீர்த்தத்துக்குள்ளே சென்றது. சூரியனுடைய தவம் தீர்ந்தது. அவருடைய வெப்பம் தணிந்தது. அங்கு சக்கரத்துடன் வந்ததால் சக்கரபாணி என்ற சேவை சாய்க்கிறார். முக்கிய திருக்கோவில் விஜயவள்ளி நாச்சியார், சக்கரபாணி பெருமாள் அடுத்தது அருள் பாலிக்கிறார். விஜயவள்ளி, சுதர்சனவள்ளி, தனிக்கோவில் நாச்சியார் உள்ளது. யார் கும்பகோணத்துக்கு சென்றாலும் இந்த 3 திருத்தலங்களும் தரிசிக்க வேண்டும். சக்கரபாணி பெருமாள் தனியாக இருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை. சக்கரபாணி கையில் இருந்து இருக்கும் சக்கரத்தால் தான் சக்கரபாணி என்ற அவருக்கு சக்கரபாணி பெருமாள் வைகுண்டத்தில் பிராட்டியுடன் பேசிக்கொண்டிருக்கிறார். நமக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்தரிடம் கொடுத்துட வேண்டும் என்றார். ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், ஆயுள் வேண்டும் என்றால் சக்கரத்தால் வரை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறினார். அதை பெருமாளே சக்கரபாணியை அருள் பாலிக்கிறார். சக்கரத்தில் அம்சமாகத்தான் திருமிசை ஆழ்வார் அவதரித்தார். திருமிசை ஆழ்வார்களில் 4வது ஆழ்வார். இந்த திருத்தலத்துக்கும் திருமிசை ஆழ்வாருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இது தட்சணாயோத்தினி என்று சொல்வார்கள். கர்ப்பகிரகத்திலே சாமி அமர்ந்திருப்பார். அருகில் சீதாதேவி நாச்சியார் 3 தம்பிகளுடன் ராமன் பரதன் சத்ருக்கன் இருக்கிறார். உடனே ஆஞ்சநேய சுவாமி இருக்க அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு புத்தகம் வைத்துக்கொண்டு இன்னொரு கையில் தம்புரா வைத்துக்கொண்டு வேதங்களை பற்றி தம்புராவை தானே பாடிக்கொண்டிருக்கிறார். எங்கேயும் ராமாயணம் பாடிக்கொண்டு இருக்கிறார். இங்கு ஆஞ்சநேயர் கண்களில் நீர் விட்டு கொண்டு ராமாயணத்தை பற்றி கைகூப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார். தம்புரா மீட்டு வால்மீகி ராமாயணத்தை கொண்டு ஓலைச்சுவடியோடு எப்போதும் கும்பகோணத்தில் அனுமால் எழுந்திருக்கிறார். எப்போதும் ராமர் வில்லுடனே இருப்பார். பட்டாபிஷேகத்திற்கு எப்போதும் வில்லை நானே சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று பட்டாபிஷேகத்தின் போது மட்டும் அதை லக்குமனுடன் கொடுத்து விட்டார். அந்த ஊரில் மட்டும் லக்குவன் 2 வில்லுடன் இருப்பார். சக்கரபாணி கோவிலில் ராமர் சாமி தனிக்கோவில். ராமனைத்தான் சக்கரபாணி பெருமாள் என்று வில்லினை கையில் ஏந்திய பெருமாள் 6வது என்று சொல்லும் மூர்த்தியானார். உற்சவமூர்த்தி சக்கரபாணி பெருமாள். இந்த சரித்திரம் புஷ்கரணி, ஹேம புஷ்கரணி, கோமலவள்ளி தாயார், சக்கரபாணி பெருமாள் இவர் எப்போதும் எங்கிருந்து இங்கே வந்தார் என்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. அது பெருமாளுடைய வெங்கடாச்சலபதி பெருமாளுடைய சரித்திரம். கர்ப்பகிரகத்தில் ஒரு தேர் போல் அமைப்பு உள்ளது. வாசல்கள் இருக்கும். தட்சணாயன வாசல், உத்தராயண வாசல், தை மாதத்திலிருந்து ஒரு வாசல் வழியாகவும் ஆடி மாதத்திலிருந்து ஒரு வாசல் வழியாகவும் சென்று தரிசிக்கலாம். கோமலவள்ளி தாயார் தனிக்கோவில் சாட்சியார் சந்நிதி. பிருங்கு மகரிஷி தான் ஹேம மகரிஷியாக திரும்ப அவதரித்தார். அவருக்கு ஒரு ஆசை, பெருமாளை அவர் பெண்ணுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக மகாலட்சுமி இங்கு வந்து தவம் புரிந்து கொண்டு பெருமாளை அடைய வேண்டி ஹேம மகரிஷிக்கு மகளாக பிறந்து பொன் ஹேம புஷ்கரணிலிருந்து பிறந்தார். தை மாதம் மகா சங்கராந்தி அன்று பெருமாள் வந்து திருமணம் செய்து கொண்டார். கல்யாணத்துக்காக நேருக்கு நேர் அந்த ஊருக்கு தேர் உடன் வந்தார். அந்த தேர் போல் தான் இந்த கோவில் கர்ப்பகிரகம் அமைந்திருக்கிறது. தேர் சக்கரத்தோடு எழுந்தருளி உள்ளார். இந்த இடத்திற்கு வந்து ஒரு சரித்திரம் படைத்தார். ஸ்ரீரங்கத்தை போல இது பிரவண விமானம். இந்த விமானத்துக்கு வைதீக விமானம் என்று இந்த திருத்தலத்துக்கு வந்து நாச்சியார் திருமணம் பண்ணி கொண்டு எழுந்திருக்கிறார். சக்கரபாணி பெருமாளை சேவித்தால் பார்ப்பதற்கு கோடி கண்கள் வேண்டும். 7 ஆழ்வார்கள்
பாடியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.